ரூ. 3000 அப்படின்னு குறைச்சும் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலும் ஓகே, அதில் வந்து ஜஸ்ட் ஒரு ரூ. 100 நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரூ. 3900 எடுத்துகிட்டு போய் அந்த மளிகை சாமான்களை வாங்குறதுக்கு முயற்சி செய்யணும். ஒரு ரூ. 100 குறைச்சி எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு சில பொருள்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு யோசிப்போம். இந்த மாதிரி ரூ. 100 நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்யலாம். அது என்னன்னு சொல்லி பார்த்தா, ஹோல்சேல் ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது. ஒரு சில மளிகை கடைகள்லாம் ஹோல்சேலாகவே இருக்கும். அங்கே போய் நம்ம வாங்கும்போது அதில் ஒவ்வொரு பொருளையும் ஒரு 10, 20, 50 இந்த மாதிரியெல்லாம் கம்மியாகும். அதை வச்சு இந்த ரூ. 100 500 நம்மளால் வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். ரூ. 100 நான் குறைச்சி சொல்லியிருக்கேன், ரூ. 500 வரைக்குமே குறைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்யலாம். அப்புறம் ஒரு சில அன்னெசரி பொருட்களை நம்ம இக்னோர் பண்ணுறதன் வழியாக, அதை வந்து எடுக்காமல் இருக்கிறதன் வழியாகவுமே நம்மளால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் மளிகை சாமான் வாங்குகிறோன்னா அங்கே பில் போடுற இடத்துல தான் பிஸ்கெட்ஸு, சிப்ஸு இந்த மாதிரி நம்ம கண்ணை கவர்ற மாதிரியான பொருட்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணி அதை எதையுமே எடுக்காமல் விட்டோன்னா அதன் வழியாகவும் நம்மளால் ரொம்ப பெரிய தொகையவே சேவ் பண்ண முடியும். அப்படி சேமித்த தொகையை ஒரு பர்ஸோ அல்லது உண்டியலோ போட்டு அதுக்குள்ளே நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சிடணும். அப்போ தான் அதை வேறு எதுக்கும் நம்ம செலவு பண்ணாமல் இருப்போம். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸில் அது நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்ததாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா பெட்ரோலுமே வந்து வண்டி இல்லாத வீடு இல்லைங்கிற அளவுக்கு எல்லார் வீட்லேயுமே அட்லீஸ்ட் 2 வீலராவது இருக்க தான் செய்யுது. அதில் ஒரு ₹500 பெர் வீக் நம்ம பெட்ரோல் போடுறோம்னு சொல்லி வச்சுக்கலாம். அப்படி போடும்போது ₹500 எடுத்துகிட்டு போகாமல் ₹450 மட்டும் பெட்ரோலை போட்டுட்டு பேலன்ஸ் ₹50 அப்படியே ஒரு பர்ஸ்லேயோ உண்டியல்லையோ நம்ம போட்டு வச்சிடணும். அந்த ₹450 போட்டோன்னா அதில் வந்து ரொம்ப பெருசாலாம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காது. அந்த ₹50 பெட்ரோலை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் செய்யலாம். ஸ்மால் டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம வந்து பை வாக்லேயே போய் அந்த பெட்ரோலை வந்து மிச்சம் பண்ணலாம். பக்கத்தில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுன்னா கூட டக்குன்னு வண்டி எடுக்கிறவங்களுக்காக தான் இதை வந்து நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம நடந்து போய் வாங்கும்போது நமக்கு வாக்கிங்கும் பண்ண மாதிரி இருக்கும், அதாவது உடலுக்கும் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், அண்ட் நமக்கு பெட்ரோலும் ஒரு வகையில் சேவ் ஆகிடும். அப்புறம் ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணோன்னாலும் அதுலேயும் ஒரு சில பெட்ரோல் தொகையை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். அடுத்ததாக ஸ்நாக்ஸ் சொல்லலாம். ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு ₹500 பெர் வீக் செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த ₹500 ஒரு ₹100 நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்காக ஸ்நாக்ஸை கட் பண்ணிட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக ஒரு வேர்க்கடலையை வாங்கி அவிச்சு கொடுக்கறது, அப்புறம் ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லாத்தையும் அவிச்சு கொடுக்கறது, இப்படி எல்லாம் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுக்கும்போது, இது மட்டும் இல்லாமல் கொண்டக்கடலை, ஒயிட் சன்னா, பிளாக் சன்னா இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட நம்ம வீட்டிலே கொஞ்சம் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கும்போது அது கொஞ்சம் சத்தாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஸ்நாக்ஸ்லேயும் நம்மளால் ஒரு குறிப்பிட்ட தொகையை மிச்சம் பண்ண முடியும். அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆசைப்படுறாங்களா, இந்த கார்ன் சிப்ஸு, வீல் சிப்ஸு இது எல்லாமே வந்து நமக்கு